வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்ற ஒரு தகவல். நமது சமுதாயத்திலே துறவு என்ற வார்த்தை மிகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த துறவு என்பது எல்லோருக்குமே தெரியும் என்னவென்று. அதாவது மக்கள் ஒரு மனிதன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை துறந்துவிட்டு ஒரு தன்னந்தனியனாக காட்டுக்கோ அல்லது மலைக்கோ சென்று அங்கே வசித்து வந்து தியானத்தில் ஈடுபடுவது, தவத்தில் ஈடுபடுவது என்று வாழ்வது தான் துறவு என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் எல்லாவற்றையுமே துறந்து விட்டு செல்கின்றார்கள். எந்தவித ஆசாபாசங்கள் இல்லாமல், எந்த விதமான ஒரு பாசப்பிணைப்புகள் இல்லாமல் அவர்கள் துறந்து விடுகின்றார்கள். வாழ்க்கையை சாதாரணமாக வாழக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கையை துறந்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய வேண்டும், ஒரு இறைநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும், இறைநிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இவற்றை விட்டுவிட்டு செல்கின்றார்கள். இதற்குத்தான் துறவு என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையிலே துறவு என்பது அது ஒரு பக்கம் இருக்கலாம், அது ஒன்றும் தவறு அல்ல, அந்த அர்த்தம் தவறு அல்ல என்று சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே துறவு என்று சொல்லப்படுவது எதுவென்றால், அது ஒரு ஞான மார்க்கத்திலே இதை விவரமாக சொல்பவர்கள் திரு ஓஷோ அவர்களும் திரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்வது வேறு விதமாக இருக்கும். அதாவது துறவு என்று சொல்லப்படுவது என்றால் மனதிலே இருக்கின்ற பற்றுகளை, கொள்கைகளை, நம்பிக்கைகளை, சார்பு நிலைகளை, இவற்றை எல்லாவற்றையுமே துறந்து விடுவது தான் துறவு நிலை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது நமக்கு புரிவதற்கு சில தடங்களாக இருக்கலாம். அப்படி என்ன அது மனதிலே எவ்வாறு துறவாக இருப்பது? அப்பொழுது மனதிலே இவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களை துறந்து விட்டோமானால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாமா என்ற கேள்வி வரும். உண்மையிலே அப்படித்தான். துறவு என்பது இல்லற வாழ்க்கையை துறந்து விட்டு தனியாக செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ எப்பொழுது ஒரு துறவியாக நீ இருக்கின்ற வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் இருக்கின்றாயோ, உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு, நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டு, இந்த இல்வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, அதே சமயத்திலே மனதார எந்த விஷயங்களை பற்றி கொள்ளாமல் இருந்தீர்கள் என்றால் அதுதான் துறவு என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால், நமக்கே தெரியும், நாம் இதுவரை கடந்த வந்த பாதையிலே பல விஷயங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். எவ்வாறு மனம் கெட்டிப்படுத்தி இருக்கின்றது என்று. அதாவது ஒரு உரைநிலையில் இருக்கின்றது. என்ன உரைநிலை? ஒவ்வொரு விஷயங்களிலுமே நாம் உரைநிலையில் இருக்கின்றோம். அது நமது நம்பிக்கைகளாக இருக்கட்டும், நாம் சார்ந்து இருக்கின்ற நிலைகள் ஆகட்டும், நாம் சார்ந்து இருக்கின்ற மற்ற மதங்களாகட்டும், ஜாதிகளாகட்டும், இல்லை மொழிகளாகட்டும், இல்லை தேசியமாக இருக்கட்டும், எல்லாமே சார்பு நிலைகள் தான். அல்லது பொருளாதார கொள்கைகளாக இருக்கலாம், ஒரு அமைப்பு சார்ந்தவர்களாக இருக்கலாம், அது ஒரு கலாச்சார பிடிப்பாக இருக்கலாம், அல்லது பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், தனது பரம்பரை மூலமாக வந்த பழக்க வழக்கங்களாக இருக்கும். இவற்றை எல்லாமே சேர்ந்து தான் நமது மனதிலே நாம் தேக்கி வைத்திருக்கின்றோம். அந்த தேக்கி வைத்திருக்கும் நிலைப்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் தான் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதன்படி தான் காரியங்களை செய்கின்றோம், அதன்படி தான் பேசுகின்றோம். இவை எல்லாமே பிடிப்பு நிலைகள். கண்டிஷன்டு மைண்ட் என்று சொல்வார்கள் ஜேகே அவர்கள். கண்டிஷன்டு மைண்ட். ஓஷோவும் அதே தான் சொல்வார். அப்பொழுது அந்த கண்டிஷன்டு மைண்ட் மனதின் மூலமாகத்தான் நாம் பேசுகின்ற வார்த்தைகளை வெளிப்படும். நாம் செய்கின்ற செயல்களிலே நமது கண்டிஷனிங் என்பது அதில் பிரதிபலித்திருக்கும். இதுதான் நடைமுறை வாழ்க்கை. இதை தான் எல்லோருமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வித்தியாசமே இல்லாமல் நாம் இவ்வாறு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே தான் துறவு என்பதற்கு இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், துறவு என்பது இவ்வாறு ஒரு பொருட்களிலிருந்து விடுபட்டு நிற்பது அல்ல. அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கையிலே அந்த பொருட்களின் மீது ஒரு பற்று இல்லாமல் விட்டு விலகி இருப்பது தான் துறவு என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் ஒரு வகையில் துறவு தான், அது இல்லை என்று. ஆனால் உண்மையிலே துறவு என்றால் நீங்கள் மனதிலிருந்து விடுபடுவது தான் துறவு. அந்த மனமாகிய அந்த ஒரு பெரிய ஒரு நினைவு தொகுப்புகள், பதிவுகள், எவற்றின் மூலமாக இப்பொழுது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் நாம் சார்ந்து இருக்கின்றோம் அல்லவா? அந்த சார்ந்து இருக்கின்ற விஷயங்களிலிருந்து நாம் விடுபடுவது தான் துறவு. அப்பொழுது மனது என்னவாகின்றது என்றால், அந்த மனதிலே எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லை, எந்த விதமான பிணைப்புகள் கிடையாது.
மனம் மிகவும் சுதந்திரமாக செயல்படுகின்றது. எந்த காரியத்தை செய்கின்றதோ அந்த காரியத்தை எவ்வாறு செய்ய வேண்டுமோ எந்தவித ஒரு சாயம் பூசாமல் அந்த காரியத்தை செய்து முடிக்கின்றது. மனதார சாயம் பூசுவதில்லை. இதுதான் உண்மையான ஒரு ஒரு செயல்முறை ஒரு நடைமுறையாக இருக்க முடியும். அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் ஞான மார்க்கம். அவ்வாறு இருந்தோமானால் நாம் செய்கின்ற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். அது தானாகவே சிறப்பாக நடக்கும். நாம் முனைந்து சிறப்பாக செயல்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் நல்லவனாக இருக்க முயல வேண்டியதில்லை. நாம் நல்ல காரியங்களை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. மனதிலே சார்பு நிலைகள் இல்லாமல், தேக்கி வைத்திருக்கின்ற அடிப்படை சார்பு நிலைகள் இல்லாமல், இவை இல்லாமல், அவற்றுடைய தாக்கம் இல்லாமல் நாம் இருந்தோமானால் அதுதான் உண்மையான துறவு நிலை. அப்படி இருக்கும்பொழுது அந்த துறவு நிலையை நாம் இந்த சாதாரண வாழ்க்கையிலே பெறலாம் அல்லவா? நாம் எதற்கு இந்த வாழ்க்கையை விட்டு விட்டு வெளியே செல்ல வேண்டும்? ஒரு காட்டுக்கோ இல்லை மலைக்கோ செல்ல வேண்டும், அல்லது ஒரு ஆசிரமத்திலே போய் சேர வேண்டும்? தேவையில்லை. உலக இயக்கம் தடைப்பட்டு விடும். அவ்வாறு எல்லோரும் சென்று விட்டார்கள் என்றால் உலகத்தினுடைய இயக்கமே தடைப்பட்டு விடும். அந்த உலகம் இயக்கம் இல்லாமல் எவ்வாறு மக்கள் வாழ முடியும்? அப்பொழுது துறவு என்பது உண்மையான துறவு என்பதை தெரிந்து கொண்ட பிறகு நாம் இந்த இல்லற வாழ்க்கையிலேயே துறவரத்தோடு வாழ வேண்டும். அது வெளிப்படையாக கட்டப்பட்டிருக்கும் உடைகளாலோ அல்லது மேலே போடப்பட்டிருக்கும் பொருட்களாலோ நீங்கள் துறவி என்று தெரியாது. when your mind is direct, devoid of all the identifications and conditioning, then you are a sannyasi. நீதான் உண்மையான சன்னியாசி என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம்.